ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. வானலில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடான பிறகு பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஆனியன் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா பாயில் ஆகி ஃப்ரை ஆகட்டும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் தக்காளி ஃப்ரை ஆகிறதுக்காட்டியும் நம்ம குருமாக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். குருமாக்கு தேவையான பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா பொட்டுக்கடலை, சோம்பு, இஞ்சி பூண்டு, பட்டை லவங்கம், பச்சை மிளகாய், ஒரு மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மூடி தேங்காய் அந்த பேஸ்ட்டோடையே சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாயில் பண்ண உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. அந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மூடி வச்சிடலாம். அப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமான முறையில் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் உங்களுக்கு நீங்கள் சைடிஷாக வச்சுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நல்லா மல்லித்தழை தூவி இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குருமா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு டிஷ் எதுவும் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் அடுத்த டிஷ் நம்ம போடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.